ஹே டிவர்சிகளே 2 நாட்களுக்கான ஃபியூஷன் vlog 19-20க்கான ஃபியூஷன் vlog இன்னைக்கு ஜூலை 19 2025 இன்னைக்கு காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்வதற்காக இட்லி பொடி அப்புறம் ஜப்தா விதை ஊற வச்ச காஃபி சாப்பிட்டு விட்டு இவர் ஒரு உதவி கேட்டிருந்தார். அக்ரி வருண் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா ஒரு ட்ரை ஃபெஸ்ட்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. ஸோ அந்த வாடகைக்கு எடுத்த ஐட்டத்தெல்லாம் நான் போய் ரிட்டர்ன் கொடுக்கணும், ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே வாங்க தண்ணீர் பந்தில் ட்ராப் பண்ணுறதான பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ தான் தெரிய வந்தது 23,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து இந்த பொருளை வாடகைக்கு எடுத்துருக்காங்க. இது செம்ம பிஸ்னஸாக இருக்கேப்பா, இதை வச்சு நம்ம சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். காலேஜுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமை என்பதால் இன்றைக்கி கல்லூரியில் வந்து பாடம் எடுக்க போகிறது கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷன் தான். மத்தியானம் எக் பப்ஸ் சேர்த்து சாப்பிடும் போல் இருந்துச்சு, அதனால் லஞ்சோடு சேர்த்து எக் பப்ஸும் சேர்த்து சாப்பிட்டு விட்டு ஃபுல்லுமே கேம்ஸு அப்படி இப்படி என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். சாட்டர்டே காலேஜ் வச்சாலே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வைப்பாங்க. எந்த டீச்சிங்லாம் எதுவும் இருக்காதுங்க. அதன் பிறகு ஜூலை 20 2025 ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்டலில் காலையில் எழும்பி சூப்பரான பொங்கல் வடையை சாப்பிட்டு முடித்து விட்டு லஞ்சுக்கு எங்கே போகணும் உங்களுக்கே வழக்கமாக தெரியும். எல்லா சண்டேவும் ஹாஸ்டலில் இருந்தோம்னா வடக்கு மாதவி வீதியில் இருக்கக்கூடிய இந்த ஆசிக் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம தவறாமல் சென்று விடுவோம். ஏன் என்று பார்த்தீங்கன்னா என்றால் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்து கம்மி ரேட்டில் சண்டே அன்றைக்கி மதியானம் பிரியாணி சாப்பிடணுமா, கிரேவி வாங்கணுமா, இங்கே வந்துருங்க. வடக்கு மாதவி வீதி பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இந்த நிவாஸ் மஹாலுக்கு அடுத்து இருக்கிற கடைங்க. இங்கே வந்து கிடைக்கிற ஐட்டங்கள்லாம் இதுதான். இன்றைக்கி வந்து நம்ம கிரேவிக்காக வெயிட் பண்ணி பார்த்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி பள்ளிவாசலுக்கு தொழுவ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வந்துமே கிரேவி ரெடி ஆகலை. இன்றைக்கி வர்றதுக்கு இன்னும் பீஸே வரல, நாங்கள் வேக வைக்கவே இல்லை அப்படின்றாங்க. சரி பிரியாணி இருக்காத வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் சாப்பிட்டு ஆகணும் என்று இருந்தால் அது யாராலும் மாற்ற முடியாது என்பதற்காக பிரியாணி 2 பார்சல் கொடுத்து விட்டு 17 செகண்ட் கரெக்டாக ஒரு பிரியாணி பார்சல் பண்ணுறதுக்கு 17 செகண்ட் தான் ஆகுது. அங்கே கட்டின பிரியாணி அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்பா செம்ம ஸ்மெல்லு, அப்படியே அந்த ரூமே இந்த பிரியாணி ஸ்மெல் ஆகிடுச்சு. என்னடா இது ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்காதீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான். ரெகுலராக இந்த கடையில் போட்டுட்டு தான் இருப்பேன். அந்த கடைக்காரங்களுக்கே நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுலாம் தெரியாது. இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிரியாணி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பைட்டை எடுத்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக. ஏன்னா நம்ம டெய்லி பிரியாணி சாப்பிட போகிறது கிடையாது, ஒரு போதைக்கு அடிமை. அது மாதிரி எங்கே வந்து நான்வெஜ்ஜுக்கு தான் அடிமை. அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பைட்டை எடுத்து சாப்பிட்றப்போ ஆஹா செம்ம டேஸ்ட்டு. உண்மையாலுமே வந்து வேறு லெவல் ப்ரீமியம். என்ன தான் நீங்கள் 250-300 ரூபாய்க்கு நீங்கள் ஹைஃபையான குஷன் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நம்ம இந்த லோக்கல் டேஸ்ட்டில் சாப்பிட்ற பிரியாணி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரம்பலூரில் இருக்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொமோஷன் வீடியோஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, சேனலில் பண்ண ஒரு ப்ரொமோஷன் வீடியோ, சாம்பிள் வீடியோ லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். அப்புறம் ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு சாப்பாடையும் சாப்பிட்டு இட்லியை வைத்து சாப்பிட்டு விட்டு வினாலை முடித்து கொண்டு போய் நம்ம சேனலை. வணக்கம் மக்களே, ஆர்கேன்கோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக 1 2 3 4 5 வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சக்ஸஸ்ஃபுல்லான 5 வருஷம் அனிவர்சரி கொண்டாடுறதை எங்களுக்கு கொடுத்த மக்களுக்காக பதிலுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனை தெரிஞ்சவரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.